Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.18ல 7th question பாருங்க. Find the non-zero values of x satisfying the matrix equation அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணுமா, நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இங்கே நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நடுவில் அடிஷன் இருக்குது, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை உள்ளே கொண்டு போங்க. இப்போ 2x², 2x, 3x, எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறும். ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 2s are 16, 5 2s are 10x, 4 2s are 8, 4 2s are 8x ஈக்குவல் டு, இங்கே 2 வெளியே இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 into x² plus 8, 2 into 24 48, 10 into 2 20, 6x into 2 12x அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஆர்டர்ஸை செக் பண்ணிடலாம். 2 rows 2 columns இருக்குது, இங்கேயும் 2 rows 2 columns இருக்குது. ஸோ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். 2x² plus 16. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 2x plus 10x. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3x plus 8, x² plus 8x ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 உள்ளே கொண்டு போயிடுங்க. 2x² plus 16, 48, 20, 12x. ஓகேவா? அடுத்தது 2x² plus 16, 2x plus 10x என்னது 12x, 3x plus 8, x² plus 8x equal to 2x² plus 16, 48, 20, 12x. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதோட ஆர்டர்ஸை செக் பண்ணலாம். இதோட ஆர்டர் என்ன, 2 rows 2 columns, இதுவும் 2 rows 2 columns. ஸோ ஆர்டர்ஸும் சேமாக இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு வந்து ஈக்குவல்னு வந்ததால் இதில் இருக்க எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ எப்படி ஈக்குவல்னு எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். 2x² plus 16 equal to 2x² plus 16. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 12x equal to 48. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3x plus 8 equal to 20. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் x² plus 8x equal to 12x. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த 4 ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 12x ஈக்குவல் டு 48ன்றது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் 12x ஈக்குவல் டு 48. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 12 வருமா? ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 4 12s are 48. ஸோ அப்போ 4ன்றது கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்கு. கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஸோ இது நமக்கு 0 கிடையாது, 4ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷனும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் 3x plus 8 equal to 20 வருதா? 3x is equal to 20, 8 அந்த சைட் போச்சுன்னா -8 ஆகிடும். ஸோ அப்போ 3x equal to 12, x is equal to 12 by 3ன்னு இருக்கா? ஸோ அப்போது 1 3s are 3, 4 3s are 12. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, இங்கேயும் நமக்கு 4 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலுமே நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4 தான் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போது அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? therefore x is equal to 4 அப்படின்றது தான் ஆன்சர்.